பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதியிலே அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 4 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். விசேஷமாக கடந்த மாதம் நம்ம அநேக வெயில், அநேக பிரயாணங்கள் அந்த நேரத்தில் நம்ம பண்ணியிருக்கிறோம். அவைகளுக்கு மத்தியிலும் எந்த தீமையும் நம்ம அணுகாதபடி அவர் பாதுகாத்து இந்த 5வது மாதத்தில் அவர் நம்மை கொண்டு நிலைநிறுத்தியிருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் என்ன செய்வோம்? நன்றி சொல்வோம். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அநேக கேள்விகள் என்ன செய்து எழும்புது. ஆண்டவரிடத்திலும் அநேக கேள்விகள் கேட்குறோம். அந்த கேள்விகள் கேட்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்னன்னா, நாம அதாவது நம்முடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, நம்ம கூட பிறப்புகள் ஆனாலும் சரி, நம்ம நேசிக்கிறவர்களானாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி, அவங்களை குறித்ததான ஒரு காரியங்களை நம்ம கேள்விப்படுவோம். இல்லை அவங்களுக்கு ஒரு காரியங்கள் என்ன செஞ்சிருக்கும், நடந்திருக்கும். இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி ஆண்டவரை, ஏன் ஆண்டவரே, அப்படியெல்லாம் நம்ம அவங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்கிறோம்? கேள்விகள் என்ன செய்கிறோம்? எழுப்புறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி கூட அவர் ஒரு தரிசனம் பார்க்குறார். என்ன தரிசனம்னா, வெட்டுக்கிளிகள் வந்து யாக்கோபுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பட்சித்து போட்டு, அப்போ அவனுடைய நிலைமையை பார்க்கும்போது, யாக்கோபின் சந்ததியுடைய நிலைமையை பார்க்கும்போது அவனுக்கு அந்த நாட்களில் அந்த தரிசனம் பரிதாபமாக இருக்குது. யாருமே யாக்கோபை காப்பாற்ற முடியாது, யாருமே யாக்கோபுக்கு உதவி செய்ய முடியாது. எப்படி மீண்டும் இந்த யாக்கோபு ஆசீர்வாதமாய் மாறுவா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்த நேரத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசி தேவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்குறான். அந்த கேள்வி என்னன்னா, யாக்கோபை யாரப்பா தூக்கி விடுவா? கரம் பிடித்து தூக்கி விடுவா? அவன் சிறுத்து போயிட்டானே, அதாவது ரொம்ப கீழா போயிட்டானே, இல்லை ரொம்ப உடஞ்சி போயிட்டானே, இல்லை ரொம்ப நஷ்டப்பட்டு போயிட்டானே, அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை என்ன செய்கிறான்? வைக்கிறான். அதற்கு கர்த்தர் ஆமோஸுக்கு கொடுத்த பதிலை தான் இந்த 5வது மாதத்தில் அப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு கூட, அப்படிப்பட்ட ஜெப குறிப்போடு கூட, அப்படிப்பட்டதான ஏக்கங்களோடு கூட இருக்கிற நமக்கு அவர் தருகிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னது என்றால், ஏதோ ஒன்றை குறித்து நீங்க கேள்விப்படுறீங்களா, ஏதோ ஒன்றை குறித்து நீங்க இனி எழும்பவே முடியாது, இனி நடக்காது, இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கீங்களா? யாருமே அவனுங்களை எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, யாருமே அவங்கள தூக்கி விட மாட்டாங்க, யாருமே அவங்கள குணமாக்க முடியாது, அப்படியெல்லாம் யோசிக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, அப்படி ஆவதில்லை. இந்த மாதத்தின் வாக்கு தத்தமே அப்படி ஆவதில்லை. எப்படி ஆவதில்லை? எதையோ குறித்து நீங்க கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? எதையோ குறித்து நடக்காதுன்னு நீங்க எதிர்மறையா சிந்திக்கிறீங்களா? அதை தான் கர்த்தர் இந்த மாதத்துல சொல்றார், அப்படி ஆவதில்லை என்பதாக. என்ன தைரியத்துலங்க நீங்க அப்படி ஆவதில்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கூட கேள்வி கேட்கலாம். அப்படிதான் அந்த கேள்வி நமக்கு வரும். என்ன தைரியத்தில் நீங்க அப்படி ஆவதில்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நாம நம்பி இருக்கிறவங்க, இல்லை நம்ம சார்ந்து போய் இருக்கிறவர், நம்ம தேடி இருக்கிறவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. அதாவது அந்த வசனத்தில் தொடக்கமே சொல்லுது எப்படின்னா, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு. அப்படியானால் நீங்களே தேவனை தேடாம இருந்திருக்கலாம், நீங்க தேவனுக்கு துரோகம் கூட பண்ணி இருக்கலாம், நீங்க தேவனை தூசித்து கூட விட்டுருக்கலாம். இனி எனக்கு இந்த ஜெபம் வேண்டாம், வேதம் வேண்டாம், ஆலயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கைவிட்டுட்டாரேன்னு நீங்க ஒதுங்கி இருந்தாலும், நம்முடைய தேவனுக்குள்ள ஒரு குணம் உண்டு. என்னென்ன குணம்னா, மனஸ்தாபப்படுகிற குணங்க. நம்ம 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 மேல அவர் வந்து எப்படி வர மனஸ்தாபப்படுவார். அவரே ஒரு காரியத்தை தீமையா, அதாவது நடக்காதுன்னு யோசித்திருந்தா கூட மனஸ்தாபப்படுவார். அதுக்கு தான் உதாரணமா இளையகுமாரனை வேதம் நமக்கு வச்சிருக்குது. பிள்ளை செய்தது அத்தனை தப்பு தான். அந்த நியாயப்பிரமாண காலத்துல அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை சபை நடுவில் கொண்டு வந்து கீழ்ப்படியாத பிள்ளையை கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆனா அந்த அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைக்காக அவர் மனஸ்தாபப்பட்டு எப்போ அவன் வருவான்னு அவனுக்காக காத்திருந்தாராம். இதுதாங்க தேவனுடைய இருதயம். நம்முடைய தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவன். பிசாசு கிட்ட அந்த மனஸ்தாபத்தை நீங்க பார்க்க முடியாது, மன்னிப்பை பார்க்க முடியாது, அன்பை பார்க்க முடியாது. இதெல்லாம் பிசாசு கிட்ட என்ன செய்யாது? கிடைக்காது. ஏன் மனிதர்கள் கிட்ட கிடைக்காது, உறவுகள்கிட்ட கூட எல்லா சூழ்நிலையிலும் இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒருவர்கிட்ட மாத்திரம் நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த தேவன் யாருன்னா, மனஸ்தாபப்படுகிற தேவன். அதனால அவர்
அவர் சொல்லுகிறார், மகளே நீ ஒன்னு யோசித்துக்கிட்டு இருக்கியே, யார் என்னை தூக்கி விடுவா, யார் என்னை குணமாக்குவா, யார் என்னை காப்பாத்துவா, யார் என்னை சிறுமையிலிருந்து என்னை விடுவிப்பா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறையே, அப்படி ஆவதில்லை. இது நடந்துருமோ இது நடந்துருமோ நீ பயப்படுறையே, அது அப்படி ஆவதில்லை என்பதாகத்தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு தரார். ஒரு சம்பவத்தை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 9வது வசனத்தின் தொடக்கத்திலேயே அந்த வார்த்தை என்ன சொல்கிறதுன்னா, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவனுடைய லைஃப, அவனுடைய வாழ்க்கையை வேதம் சொல்லும் போதே அவனுடைய உயர்வை சொல்லிதாங்க அந்த வசனமே தொடங்குது. சகோதரர்களை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுது. ஆனா அவன் தாய் அவனை பெறும்போது எப்படி பெயர் வைத்தாள் என்றால், இவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தான். இன்றைக்கு வயசானவங்க சிலர் சொல்ல உண்டு, அந்த பிள்ளைய நான் பெற்றெடுக்கும் போது வீடு ஃபுல்லா நெல்லா இருந்துச்சு, இல்லை கை நிறைய பணமாக இருந்துச்சு, வேலை நிறைய வந்துக்கிட்டே இருந்து. ஆனால் இந்த பிள்ளைய நான் பெறும்போது அவ்வளவு தரித்திரங்க, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு பிள்ளைகள் பிறந்த நேரத்தில் உள்ள சூழ்நிலையை, ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கும் உள்ள பிறந்த நேரத்தில் உள்ள வித்தியாசத்தை இன்றைக்கும் பெற்றோர்கள், அநேக பெற்றோர்கள் நினைச்சுவாங்க, ஞாபகப்படுத்துவாங்க, சொல்லுவாங்க. அப்படிதான் யாபேசின் தாயும் கூட பேரையே எப்படி வச்சுட்டாங்கன்னா, துக்கம் நிறைந்தவன். யாபேஸ் என்றால் துக்கத்துடனே இவனை பெற்றேன் என்று. அப்போ அந்த அர்த்தம் தெரிஞ்சவங்க அவனை எப்போ பார்க்கும் போதெல்லாம், எப்பா இவனை அவங்க அம்மா பெற்றதே துக்கத்தோடு பெற்றாங்க, தரித்திரம், இப்படி பல வார்த்தைகளை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அந்த சின்ன வயதிலிருந்தே இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த யாபேசுடைய இருதயமும், சே நான் துக்கம் நிறைந்தவனா, எங்கள் அம்மா என்னை துக்கத்தோடு பெற்றாங்களா, என்னை பெற்ற நேரத்தில் என் தாய்க்கு அவ்வளோ கஷ்டத்தையா நான் கொடுத்து பிறந்தேன், இப்படியெல்லாம் யாபேசும் என்ன செஞ்சிருக்க முடியும், யோசிச்சிருக்க முடியும். ஆனால் தேவன் நமக்கு இந்த மாதம் தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, அப்படி ஆவதில்லை. ஏனென்றால் நாம ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இதுதான் என் வாழ்க்கையின் கடைசி நேரம் வர, இதுதான் என் லைஃப், இந்த கஷ்டத்திலே தான் நான் வாழ்ந்து முடிக்கணும், இந்த வியாதியிலே தான் என் வாழ்க்கை முடியணும், இப்படியெல்லாம் யோசிக்கிற நமக்கு தான் அவர் சொல்கிறார், அப்படி ஆவதில்லை. அப்படி அந்த யாபேஸ் என்ன செய்தான் என்றால், அவனுக்கு விவரம் தெரிந்தது, தேவனை அறிவுகிற அறிவு வந்தது, அந்த ஜீவனுள்ள தேவன் யார் என்றதான அந்த வெளிச்சம் அவனுக்கு வந்த நேரத்தில் அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்க தொடங்கினாங்க. நான் ஏற்கனவே சொல்லல, மனிதர்கள் கூட, உறவுகள் கூட, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஆசைப்படுவாங்க, எப்படியாவது உங்களை தூக்கி விடலாம் நினைப்பாங்க. ஆனா அது நடக்காது, அது நிறைவேறாமலும் போய்விடும். ஆனா இஸ்ரவேலின் தேவன், நாம ஆராதிக்கிற இயேசு எப்படின்னா, எல்லா சூழ்நிலையும் நாம எதிர்மறையா நிற்கிற காரியத்தை மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதை அறிந்து கொண்டதான யாபேஸ் என்ன செஞ்சான் தெரியுமா, சகோதரர்கள்ட்ட போய் ஒத்தாசை கேட்க போல, அம்மா அப்பாட்ட போய் நிக்கல, உறவுகள்கிட்ட போய் நிக்கல, சிநேகிதன்கிட்ட போய் நிக்கல, யாருக்கிட்டையும் அவன் போகலைங்க. அவன் என் வேதம் சொல்கிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இன்னைக்கு ஏன் குடும்பங்கள்ல பிரச்சனை வருது தெரியுமா, மனிதர்கள்ட்ட போய் சண்டை போடுறதுனால தான். மனிதர்கள்ட்ட போய் நம்ம கேட்கிறோம், கணவன்கிட்ட போய் ஏன் சம்பாதிச்சுட்டு வரலன்னு கணவன்கிட்ட கேட்கிறோம், இப்படி மாறி மாறி கேட்கறதுனால தான் குழப்பங்க. ஆனா இஸ்ரவேலின் தேவனுக்கிட்ட போனா என்னுடைய துக்கம் நிறைந்த பேருக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும் என்று யாபேஸ் அறிந்துதான் அவன் தேவனை நோக்கி நினைச்சுதான் வேண்டுதல் சொன்னான். தேவனை நீர் என்னை ஆசீர்வதி, வேற யாரும் என்ன ஆசீர்வதிக்காண்டா, நீர் என்னை ஆசீர்வதி, உமது கரை என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை சேதப்படுத்தக்கூடாது, இதுக்கெல்லாம் எனக்கு விலக்கி காத்தரணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அந்த ஆசீர்வாதத்துக்காக போய் நிற்கிறான். பாருங்க, அந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் அந்த 10வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் என்ன செய்தார், அருளி செய்தார் என்பதாக. தேவன் நம்மை பார்த்தும் அதை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். யாருமே நான் சிறுத்து போயிட்டேனே, யார் அவன் தூக்கி விடுவா, யார் என்னை காப்பாற்றுவா, யார் எனக்கு உதவி செய்வா, இதுதான் என் முடிவோ அப்படின்னு கலங்கி நிற்கிற, ஜெபிக்கிற பிள்ளைகளை குறித்தானாலும் சரி, குடும்பங்களை குறித்தானாலும் சரி, சபையை குறித்தானாலும் சரி, சிறுத்து போயிட்டோமோ, விழுந்து போயிட்டோமோ,
இதிலேயே நம்ம அழிஞ்சு போயிருவோம்னு நினைக்கிற நமக்கு அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த மாதத்துல அப்படி ஆவதில்லை என்பதாகத்தான். ஏனென்றா வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்முடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரிஞ்சது. அவருடைய விருப்பம் என்ன? நம்மளை எப்படி ஆகிலும் ஆசீர்வதிக்கணும், எந்த சூழ்நிலையில ஆசீர்வதிக்கணும். அதனால்தான் நாம விழுந்தாலும் நாம தவறினாலும் யாரை கொண்டாவது அவர் பேசுகிறார், வார்த்தை கொண்டு பேசுகிறார், சூழ்நிலையை கொண்டு பேசி 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 எப்படி ஆகிலும் உன்னை நான் உயர்த்திடணும், உன்னை ஆசீர்வதித்திடணும்னு அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் அவருடைய விருப்பமாய் என்ன செய்து காணப்படுகிறது. எனவே ஆமோஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கான், யாக்கோபு சிரித்து போயிட்டானேப்பா, யாருப்பா அவனை தூக்கி விடுவா, அவன் சிரித்து போயிட்டானே அப்படின்னு கலங்கி கேட்கிறதான தீர்க்கதரிசியாகிய ஆமோஸுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி ஆவதில்லை என்பதுதான். இந்த மாதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கலக்கத்தோடு நிற்கிற, இப்படிப்பட்ட ஒருவேளை நம்ம பார்த்த காரியம் அது உண்மையாகவே இருக்கலாம், நடந்த சம்பவங்கள் உண்மையாகவே இருக்கலாம், டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டும் உண்மையாகவே, எல்லாமே உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வைக்கும்போது அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்வார், அப்படி ஆவதில்லைன்னு தான் சொல்லி நம்முடைய ஃபைலை அவர் முடிக்க போகிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தில் இனி யாரும் காப்பாற்ற முடியாது, இனி யாரும் உதவி செய்ய முடியாது, இனி யாரும் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, தூக்கி நிறுத்த முடியாதுன்னு நீங்கள் முடிவெடுத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், அப்படி ஆவதில்லை என்று சொல்லி உங்களை என்ன செய்கிறார், இந்த மாதத்தில் தேற்றுகிறார். அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது காரியம் என்னன்னா, அது எது குழப்புகிறதோ அப்படி ஆகாது, அப்படி ஆகாது, எனக்கு அப்படி ஆகாது, என் பிள்ளைக்கு அப்படி ஆகாது, என் குடும்பத்தில் அப்படி ஆகாது இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அப்படி ஆவதில்லை, அப்படி ஆவதில்லைன்னு எதெல்லாம் மண்டையில் குழப்புதோ அந்த குழப்பத்துக்கு மேலே அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து இந்த மாதத்தில் கர்த்தரை நீங்கள் துதிங்க. ஏன்னா அவரால் மட்டும்தான் அப்படி ஆவதில்லைன்னு சொன்ன வார்த்தையை அதை நிறைவேற்ற அவரால் மட்டும்தான் முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பயந்திருக்கிற காரியம் அப்படி ஆவதில்லை, நீங்கள் நினைக்கிற காரியம் அப்படி ஆவதில்லை. எல்லாவற்றையும் ஜெயமாய் மாத்திரம்தான் நம்முடைய தேவன் நமக்கு நடத்தி தரப்போகிறார். ஒரு நிமிடம் தலைகளை தாட்டி சோதரம். இந்த மாதம் முழுதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து அவர் நாம பயந்த காரியங்களை, கவலையோடு இருக்கிற காரியங்களை, நமக்கு எதிர்மறையாக நடந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் தூக்கி எறிந்து அப்படி ஆவதில்லே என்ற வாக்கு தத்தத்தை நமக்கு நிறைவேற்றி தருவாராக. நம்ம ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, சோதரிக்கிறோம். இந்த 5வது மாதத்தில் நிற்கிறதான நாங்கள் ஆண்டவரே, 4 மாதம் நீர் எங்களை சுமந்து வந்ததை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்களுக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை தந்த ஆண்டவரே, நீ பயப்படுகிற காரியம், நீ கலங்குற காரியம், நீ விழுந்து போன காரியம், உனக்கு வந்ததான துர்ச்செய்தின் காரியம் ஒன்றும் அப்படி ஆவதில்லை என்று ஆண்டவரே எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இதை விசுவாசித்து யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தை மேல் ஆண்டவரை சோத்திரம் தங்களுடைய காரியங்களை கட்டுகிறார்களோ வைக்கிறார்களோ அப்பா, அவர்களுக்கு எல்லாம் அந்த மாதத்தில் ஆண்டவரே அப்படி ஆவதில்லை என்றதான வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் தூக்கி நிலைநிறுத்தி யாபேசின் ஜெபத்தை கேட்டது போல அப்பா, உங்க பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டப்பா, துக்கம் நிறைந்ததான அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரியதான சமாதானத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு பேருக்கு மேல வாழ்க்கைக்கு மேலே இருக்கிற நிந்தையும் அவமானத்தை கர்த்தர் மாற்றி போட்டாப்பா, அவருடைய பேரையும் வாழ்க்கையும் என் கர்த்தர் நீங்க பெருமைப்படுத்தி தரும்படியாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் அப்பா. தேவரே அப்படியே ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென்.